வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊட்டி உருளைக்கிழங்கு வந்து எப்படி பயிரிடுதல் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தை நல்லா டில் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து கிழங்கு வந்து பயிரிடுதல், எப்படி விதையை வந்து நமக்கு சரியாக வைக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்தை நல்லா டிராக்டர் வச்சு டில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து விதைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காவை மாதிரி எடுத்து விடணும். அது வந்து ரொம்ப லென்த்தை கேரட் மாதிரி எடுக்காமல் பாதி பாதி விட்டு விட்டு எடுக்கணும், இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ரொம்ப லென்த் எடுக்காமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு அப்புறம் அதை விட்டுட்டு புதுசாக மறுபடியும் இந்த காவாய் எடுக்கணும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா கிளியராக வாட்ச் பண்ணால். இந்த காவாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 எருவு பார்த்தீங்கன்னா எல்லா காவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு விதையை வந்து இங்கே வைக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு விதை. இந்த உருளைக்கிழங்கு விதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து முளைப்பு வந்திருக்கணும். நல்லா முளைப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து பயிரிடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பயிர் முளைப்பு வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும். நம்ம உருளைக்கிழங்கு முளைப்பு வந்து அது வந்து மேல் நோக்கி வானத்தை பார்த்துருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த காவால் வந்து சரியாக வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர், அதாவது 6 அடியிலேருந்து 1 அடி, அந்த மாதிரி கேப் 6 அடியிலேருந்து 3/4 அடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கிழங்குக்கு இடைவெளி விட்டு வைக்கணும். அப்போ தான் கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா இதாகும். நீங்கள் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா கிழங்கு வந்து அறுவடை போது கிழங்கு நல்லா கிழங்கிருக்காது, நிறையா ஈல்டு நம்மளுக்கு கிடைக்காது. பார்த்திங்கன்னா இந்த மேலே இந்த முளைப்பு தெரியுற மாதிரி பார்த்து மேலே வைக்கணும். சரியாக சொல்லணுன்னா ஒரு 20 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் அந்த அளவில் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒவ்வொரு கிழங்குக்கு ஏற்ற மாதிரி சிலது வந்து பக்கத்தில் வைப்பாங்க, சிலது பார்த்திங்கன்னா தூரத்தில் வைப்பாங்க. சின்னதாக இருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வைக்கல, கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு விதையாக இருந்தால் கொஞ்சம் தூரமாக அதை வச்சாகணும்.
பார்த்திங்கன்னா இது எல்லாமே உருளைக்கிழங்கு வந்து நம்பர் 4 எருவு போட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த காவால் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த விதையை வந்து நம்ம மேலே இருக்கிற திட்டு இருக்கிற மண்ணை வந்து வெட்டி அதை வச்சு மூடணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த திட்டை வந்து வெட்டி வந்து அந்த கிழங்கு காவை வந்து நம்ம மூடணும். நல்லா மூடணும். இல்லைனா வந்து என்ன ஆகும்னா அந்த விதை கிழங்கு தெரிஞ்சதுன்னா சீக்கிரம் வந்து முளைப்பு வராது.